ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு ஸ்டைலில் நம்ம எப்படி ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் சுவையாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் பிள்ளைகளுக்கு நல்லா சத்துள்ள உணவாகவும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீக்கிரம் இதை முடிக்கலாம். கரெக்டாக 15 நிமிஷம் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாம் நம்ம மசாலா எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சோம்னா கரெக்டாக இறக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் வச்சு நல்ல டேஸ்டியான குயிக்காக நம்ம ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸு சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த காலிஃப்ளவரில் கால்சியம் சத்து மிகுதியாக இருக்குது. அதே போல் விட்டமின் சி சத்து நிறையவே இருக்குது. இப்போ சீசனில் இது நல்லா கிடைக்கிது. ஹெல்த்தியாக சீசனில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை நம்ம வாங்கி பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு எப்பவுமே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மீடியம் சைஸ் காலிஃப்ளவர். இதை நம்ம நல்லா முதல்ல என்ன பண்ணணும், இந்த தழைகள், இந்த தண்டு, காம்பு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு பீஸ், அதாவது ஒரு ரவுண்டு பூவை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கக்கூடாது. ரெண்டாக கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு 200லேருந்து 250 ml சுடுதண்ணியில் லைட்டாக ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டு போட்டு அதில் நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடணும். இதில் இருக்கக்கூடிய புழுக்கள் மற்றும் பூச்சிகள் எல்லாமே அதில் அழிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படி போட்டு நம்ம எடுத்துடணும். தண்ணி கொதித்த தண்ணி ஸ்டவ்லேயே வச்சு இது பண்ணக்கூடாது. இறக்கி வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டி எடுத்துட்டு இதை வச்சு எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் சுவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்களையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இதை கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 300 ml தண்ணி வச்சுருக்கேன். இந்த 300 ml தண்ணியில் 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா சூடு நல்லா ஏறணும். சூடு நல்லா ஏறினோடனே இதை இறக்கி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வடிகட்டி எடுத்துக்கலாம். குக் ஆகக்கூடாது. 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா காலிஃப்ளவர்லையுமே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உள்ளுக்குள்ளே பூச்சிகள் இருக்கும். அதனால் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரை இது போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இது போல் மீடியமாக இருக்கணும். இது பாருங்கள், ஒரு பூவை 2ஆ 3ஆ நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா ரொம்பவும் பொடியாக கட் பண்ணாமல் மீடியமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் தண்டு பகுதிகள் போதுமான அளவுக்கு கட் பண்ணி நான் இது பண்ணிட்டேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு இது நல்லாவே நமக்கு குக் ஆகாது. கிரேவி இது போல் செய்யும்போது இது நல்லா இந்த தண்டுகள் நம்ம வீணாக்குவான பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு காம்பு பகுதிகள்லாம் நான் ரொம்பவே ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் 3/4 பாக அளவுக்கு விட்டுருக்கேன். 1/4 பாக அளவு தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஹாட் வாட்டர் நல்லா சூடாகவே இருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் மறக்காமல் 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு முதலையே சேர்த்துருங்க. கல்லுப்பு சால்ட்டை விட கல்லுப்பு நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பத்தாமல் வரும்போது நம்ம ஃபைனலாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிகுதியாக சேர்க்கும்போது கல்லுப்பு தான் நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா இதிலே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு வடித்தட்டில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் இந்த ஹாட் வாட்டரில் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ இந்த வடித்தட்டில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ஒரு பேஷனில் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவர் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு, அதாவது சோள மாவு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே சால்ட்டும் போட்டு நல்லா பைண்ட் ஆகி வரதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் சால்ட் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துட்டு நல்லா இல்லைன்னா 1 டேபிள் நல்லா ஹீட்டான ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் கல்லெண்ணெய் சேர்த்து தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டு பெசரி எடுத்துக்கலாம். இது போல்
தண்ணி அதிகமாக வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து விட்டு நல்லா பைண்ட் ஆகணும் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாவானது. அப்போ தான் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம கிரேவியோடு அதை சேர்த்து வடித்த ஆறவிட்ட சாதத்தை கலந்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் ரைஸுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கீறி விட்ட பச்சை மிளகா, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் தள்ளிட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதங்க விட்டுடணும். வதங்கினோடனே கரெக்டாக சாதா மிளகாய்த்தூள், நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சால்ட் இல்லைன்னா கல்லுப்பு சேர்த்து ஒரு கரெக்டாக ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சோடனே இப்போ வந்து பாருங்கள், இதில் டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை நம்ம மசாலாவோடு நம்ம ஆயிலில் போடும்போது 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம மறுபக்கம் வந்து நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு காலிஃப்ளவர் வந்து இது போல் பகோடா நமக்கு ரெடி ஆகிடும். எண்ணெயிலேருந்து எடுக்கக்கூடிய காலிஃப்ளவர் நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுக்கும்போது ஆயில் எல்லாம் டிஷ்யூ பேப்பர் வந்து இழுத்தோடனே நம்ம வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிரேவியில் நம்ம சேர்த்து நமக்கு தக்காளி கிரேவி நல்லா அருமையாக இருக்குது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன், வீட்டிலே ரெடி பண்ண பவுடர். மேலும் இதில் இன்க்ரீஸ்னால இதோடைய டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் அப்படி இல்லை அப்படின்னா புளி கூட கொஞ்சமாக ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி நல்லா கரைச்சி அதோடைய ஜூஸை விட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இப்போ இங்கே ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதோடு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மொறுமொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதோட சேர்த்து லைட்டாக வந்து நம்ம ஜல்லி கரண்டியால் நம்ம கலந்து விட்டுக்கலாம். உடைய பாருங்கள் நமக்கு எவ்வளோ அருமையாக வந்து நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது இல்லையா? இது போல் நம்ம உடையக்கூடாது. நம்ம சேர்க்கக்கூடிய காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை ஆனது உடையாமல் இருந்தால் தான் நம்ம ரைஸு வடித்து ஆற விட்ட ரைஸ் இதோட சேர்த்து நம்ம கலரும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடும் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் நல்லா வடித்து ஆற விட்டுட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்தால் எவ்வளோ ரைஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 கிராம் ரைஸ் இருந்ததுன்னா போதும். அதாவது ஒரு நம்ம பெரிய கிளாஸில் கோபுரமாக எடுத்துக்கிட்டோம்னா 200 கிராம் ரைஸ் வரும். அது கரெக்டாக வந்து இந்த அளவு மீடியம் சைஸ் நமக்கு காலிஃப்ளவருக்கு இந்த ரைஸ் கரெக்டாக வரும் நமக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சாதத்தை அதோடு போட்டு நம்ம கலந்து பொறுமையாக ஜல்லி கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் உடையாது. நம்ம வடித்து ஆற விட்டு செய்யறது நமக்கு நல்லா அருமையான சுவையான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைகளுக்கு இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. புரட்டாசி மாதத்தில் சிக்கன் ரைஸ் அதே போல் எக் ரைஸ் இது போலலாம் வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இது போல் இன்னும் டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கும்போது வெஜிடேபிள்ஸு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து நான் வெஜிடேரியனை விட வெஜிடேரியன் நம்மளோட ஹெல்த்துக்கு எப்பவுமே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு டேஸ்ட் வருதுன்றது எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து குறைகள் நிறைகள் இருக்குன்றதை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.